ஹலோ கைஸ், இது நம்ம அவுட் ஆஃப் சர்ச் 57 2.2. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா த மைன்கிராஃப்டோட மைனிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் இதில் ஒன்று இன்னொரு விஷயம் இருக்குது, அது நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோவோட போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவர் ஏன் அங்கே போனாங்கன்னு தெரியல. ஒரே பேசாமா. ஓகே, இன்ட்ரோ போட்டுருவோமா? சாச்சா சரி, இப்போ நம்ம இங்கே பாருங்க இடங்கள் இது வித்தருக்கு தானே இருப்பாங்க. அங்கே பாருங்க ஒரு டாப் ஃப்ளோரே இது. அங்கே பாருங்க கோழி கறக்காக்கா. நமக்கு ஒரு பசியில் இருக்குது. அந்த கோழி இப்போ நினச்சா கூட வெட்டலாம், ஆனால் விஷம் ஏறும்னு நினச்சிது. இப்போ நம்ம இந்த டோரை திறந்து ஏணி மேலே ஏற போகிறோம். இப்போ நம்ம இங்கே இடத்துல ஸ்லோவாக போகணும். பொங்கல் பொங்கல் பால் பொங்கல் தயிர் பொங்கல். வர்றான் பூச்சாண்டி ரயில் வண்டியில. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகி ஜம்ப். ஸோ நம்ம இந்த ஸ்டண்ட்டு மாஸ்டர் ஜம்பிங் நம்ம ஒரு பெட்ல ரீஸ்பான் கொடுத்துருவோம், இல்லைன்னா சேர்த்துருவோம். ஒரு பெட்டு வர இல்லையே. பெட்டு கொடுக்குறா. செஸ்ட் இருக்கான ஒரு பெட்டு காணுமே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே இருந்தேன்னா செத்துருவோண்டா. எனக்கு ஏதாச்சும் பெட்டு கொடுங்க ப்ளீஸ். பெட்டு இல்லைன்னா நைட்ல. என்னடா இடம் இது, எனக்கு ஒரு பெட்டு வேணும்டா. இவர் தான் நான் சொன்னாரு. இவர் தான் நான் என் முன்னாடி இப்போ ஓட்டிருக்காரு. இவர் தான் நம்ம இந்த இடத்த உருவாக்கினவர். இவர் வில்லேஜ் அப்புறம் தான் உருவாக்கியிருக்கு. இது கீழே தான் அவர் தான் உருவாக்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நான் பெட்டு இந்த பெட்ல கொடுத்துருவோம்டா. ஹாய் ப்ரோ. நான் பார்த்த ப்ரோ அம்மா இல்லை, கர்மம் வருது. அப்புறம் இல்லை ப்ரோ. யாரா நீ ஒளிஞ்சிருந்து பார்க்குற? ஓடு ஓடு ஓடு. நாங்கள் பிள்ளைஜஸோட தம்பிடா. ஓடு எல்லாரும். ஏடா நாங்கள் பிள்ளைஜஸோட தம்பின்னு சொல்கிறோம். ஓடாமல் இருங்கடா பண்ணுறோம். ஓடாங்கட்டும். ஓடுறான். நாங்கள் பிள்ளைஜஸோட தம்பிடா. நாங்கள் நினச்சா எதை வேணா அச்சு உடைப்போம்டா. சரி, நீங்கள் ஒரு பிரதர் தரே. எங்கடா அந்த பிரதரை காணும்? ஃபஸ்ட்டு அந்த பிரதர் தான் விடுங்க. நாம் அந்த பிரதர் அப்புறமா மீட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இங்கே எப்படி நான் என்ன பண்ண போகணும்? நான் இங்கேருந்து அப்படியே குதிச்சு சாக போகிறேன். செத்துட்டேன். யாரா நீ? நல்ல வேலை செத்து வந்துட்டேன். பிங்க் கலர். எப்பா ஒரு வேலை நம்ம இடத்த விட்டு ஓடிட்டோம். எதிர விட்டு வந்தாச்சு. யாரா அது? எது ஜோக்கர்? எங்கடா ஒரு ஜோக்கரையும் காணோம். ஏதோ ஜோக்கர் நின்னாமைச்சு. எத்த ஜோக்கராக்கா? என்னடா கேவ்? நைஸ் கேவ் பட். சரி, அந்த கேவ் தான் கிடக்கட்டும். இப்போ இங்கேருந்து வீடுங்க. அந்த மலை கேட்டே இந்த வீடு வந்துச்சுடா. ஸ்லெண்டர் பண்ணாலும் பப்ளு வீடு எங்கடா இருக்கு?
ஆமா நம்ம கூட அந்த கூட அந்த பிரதர் எங்கடா எங்க கணக்குன்னு காட்டுது. என்னது கீழே என்னது இதெல்லாம் போயிட்டே இருக்கு. கீழே போட்டோம் நானும் கேட்டேன். ஆனா அது என்னது போயிட்டே இருக்கு. என்னடா அது ஹைட்டா இருக்கு. ஹைட்டா சரி எங்க அந்த வீட்டுக்கு ஐயோ துரேந்திரன் ஏ துரேந்திரா ப்ரோ நோட்டு ப்ரோ முடிஞ்ச வாடா போகலாம். முடிஞ்சா வந்து ஒரு அடியாச்சும் வாங்கிட்டு போ. சரியா தண்ணி கருமம் இது கருமம் இன்னும் அயன் கருமாக கொண்டிருக்காங்க போல. சரி இவ்வளோ வேலை பண்றோமே. இங்க என்னடா கோல்ட் நார்மலா போட்டுட்டு முடிஞ்சவா அம்மா டே ஒரு லைஃப் போயிடுச்சு. டே நீங்க பீகா பல்லு புடுங்கி சொல்லுங்க பல்லு புடுங்கி ஏய் காப்பாத்தீங்க. ஐயோ இன்னைக்கு வேற டெத் டே ஆயிடுச்சு. சீட் ப்ரோ எங்க ப்ரோ வந்த ஊயிடுங்கடா. மாடி இருக்குடா அவர் மாடி இருக்கு காப்பாத்துக்கு. எங்கள் வீட்டுக்கு அவ்வளோ ஆசை விட்டு நம்மள எத்தி விட்டு வேற மாதிரி சேர மாதிரி சேர்த்து விட்ட சேரு மாதிரி சைலக்க சேருடா பாட்டு வச்ச பாட்டு மாதிரி சேர்மோன் டோரிமோன் மாதிரி நான் சேர்மோன் ஆயிட்டேன். அப்படின்னா என்ன எனக்கே தெரியாது. கேக்கடா வீடு இருக்கு ஏன்டா எனக்கு வீட்டு தருவான். வீடு வேலையா சாப்பாடே இப்ப நம்ம இங்க தூங்கதான் சேஃப்னு நினைக்கிறோம். அடிச்சா வேங்காது செத்தலாமா செத்துதான். அங்க நமக்குன்னு சாவதுக்குன்னு அது வந்தாண்டா. ஏய் இத சாவறான். ஏய் ஏன்டா போடா கூட்டு. இதுக்கப்புறம் என் வீடு நீ இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. வேங்கி எல்லாரும் ஒதியும் போகல பக்கோடா. ஐயோ பக்கோடா வீடு எங்க அந்த ப்ரோவோட வீடு இருக்கும். இறந்திரும் ரெயின் ராட்
இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்கினேன் நானே. பப்ளு உன் பெட்ல ஒரே ஒரு ரீல்ஸ் பண்ண வச்சுக்கிட்டா இல்லைனா? தேங்க்யூ. ஏய் ஏன்டா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அது ஒரு உட் ஆர்மர் இருந்தா குடுறான். ஹாய். டேய் இது டாகிஸ்க்கு ஏதாச்சும் ஒரு பேர் இருக்கலாமாடா? இந்த டாகிக்குல ஏதாச்சும் பேர் இருக்குமா? என்ன பேர் இருக்கும்? ஒரு டாக் பேர் டாமுன்னு, ஒரு டாக் பேர் ஜிம்மின்னு வச்சுக்கலாமா? இல்லை டாம் ஜாக்னு வச்சுக்கலாமாடா? சரி நம்ம டாம் ஒரு டாகுக்கு டாம்னு வச்சுக்குவோம், ஒரு டாகு வந்து ஜாக்குன்னு வச்சுருவோம். டாமு ஜாக்கு நேம் டேக் தான். டாமுக்கும் நேம் டேக் தான். அந்த ரெண்டு டாகுக்கும் பேர் வைக்கணும்டா. ஆனால் அதுக்கு தான்டா ஒரு பேர் வாங்க. இப்போ எதுக்கு நேம் டேக் இல்லைடா? இடம் நல்லா இருக்கு. அடுத்து உன்னம்ப தானே நானும் ஒரு வீடு காட்ட போறேன். எனக்கு அம்மா வாடகை வீடு வாங்குது பிடிக்கலடா. நானும் உன்னமே சொந்த வீடு வாங்குவேன். வாங்கி காட்டுறேன்டா. மழை பெஞ்சிருச்சா? நான் ஒரே ஒரு தடவை மட்டும் மைனிங் பண்ணி சாவலான்னு இருக்கேன். மைனிங் பண்ணி சாவ போறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் கைஸ். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லாமே என்ன வச்சுட்டுங்க. எதை பத்தி பேசிட்டு இருந்தா? இங்கத்துலதான் அதான் சிலர் எப்போ இது கட்டாச்சுன்னு தெரியல. ஆனால் வந்து என்னோட இதுதான் என்னோட கடைசி மைன்கிராஃப்ட் வீடியோ. என்னது கடைசி மைன்கிராஃப்ட் வீடியோன்னா அப்படி கேட்பீங்க. ஏன்னா இன்னும் மைன்கிராஃப்ட்டுக்கு பதிலாக இன்னொரு தலைவன் வரும் வழி விடுவேன். அண்ணன் வர வழி விடேன்னு அவன் தான் ரோப்ளாக்ஸ். அப்போ மைன்கிராஃப்ட் இதுக்கப்புறம் போட மாட்டீங்கன்னு கேட்பீங்கன்னா அப்படின்னா இல்லை, போடுவேன். ஆனால் எப்போ போடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ரோப்ளாக்ஸ் வீடியோ கொஞ்சம் போட்டுறேன். அதுக்கப்புறம் ஜிடி சாண்டர்ஸ் முடிச்சிடுறேன். ஜிடி சாண்டர்ஸ் முடிப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி அது ஜிடி சாண்டர்ஸ் முடிச்சிட்டேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறம் மைன்கிராஃப்ட் வீடியோ போடுவேன். அதுதான் நான் சொல்ல போகிற ஒரே ஒரு. பட் ஆனால் இது எங்கள் அண்ணன் பிளேஸ்னால இப்போ ஒரே தட்டு போவேன். வரான் அவன் வெடியக்கூடாது. அவன் கூட சேர்ந்து நம்மளும் வெடியக்கூடாது. அவன் கூட நம்ம செத்தக்கூடாது. ஆனால் இந்த இடம் வெடியக்கூடாது. ஸோ அதனால் இப்போ மைனிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த வீடியோ போய் முடிச்சிடலான்னு இருக்கேன். ஐயோ இன்னைக்கு ஒரு கோல்டு. எனக்கு கோல்டுனால வீடியோ போடணும். கொஞ்ச நாளே வேணும். கோல்டுனால வரும். கொஞ்ச நாள் வேணும் வீடியோவே போட முடியும். ஒரு சைடு காது வலி, இன்னொரு சைடு கோல்டு. இந்த பாருங்க, நான் கட்டினா டபரா சைஸ் வீடியோ. இந்த பாருங்க, இதுக்கப்புறம் நீங்கள் மைன்கிராஃப்ட் வீடியோவை நீங்கள் எப்போ கேட்குறீங்க? இதுக்கப்புறம் மைன்கிராஃப்ட் வீடியோ வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் வருமே.
இதுக்கப்புறம் மைண்ட் கிராஃப்ட் இது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் ரோப்ளாக்ஸ் வர போகிறான். இவன் வர லாஸ்ட் எபிசோடு இவனுக்கு வந்து ரோப்ளாக்ஸ் வரும். ஸோ அதனால் இங்கேயே அது முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன இது கொஞ்சம் லாங்காக கூட்டிகிட்டு போகணும். ஸோ அதனால் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த வீட்டை சுற்றி பின்னாடி வந்தீங்கன்னா ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டல் நிறைய தடவை போயிருக்கேன். அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் போர்ட்டல். அது நம்ம பாருங்க புக்கு. இப்போ நம்ம அதை பற்றி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதுக்கு ஒரு பொருள் தான். இப்போ அந்த நம்ம உலகத்துக்கு அடாண்ணே நான் டபரா சைஸில் கட்டின வீடு எப்படி ப்ரோ இவ்வளோ ஹைட் ஆயிடுச்சுன்னா நான் புதுசாக ஒரு சர்வேல வந்துருக்கேன்ல. ஸோ அதனால் அது புதுசாக ஒரு சர்வேவில் இப்படி தான் இருக்கும். பழைய சர்வே விட்டுனா இப்போ நம்ம விட்டு போயிருக்கோம். விட்டுனா போல இருக்கு. ஆனால் அது அப்புறமா பார்த்துப்போம். இதோட நம்ம என்னைய விட்டு நம்மளை விட்டு போறான் மைண்ட் கிராஃப்ட். நம்மளை விட்டு போறான் மைண்ட் கிராஃப்ட். காட்டு போகணும் தப்பா போட்டு போகணும். எத்தனை சாமி இங்கே வருங்க. இப்படி போமா அப்படி போயிட்டு பெரிய நைட்டு லாங்காக கூட்டிகிட்டு போயிடுவேன். இந்த பன்னி பாம்பு 2 பன்னியை சாவடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன இது வரை லாஸ்ட் எபிசோட் வரையா அதனால சாவடிக்காமல் விட்டுருக்கேன். ஆனால் என்ன 2-3 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் வந்துட்டேன்னா நான் மறுபடியும் வருவேன். அப்படி வந்துட்டேன்னா இந்த உலகத்துல ஒரு பண்ணி இந்த உலகத்துல எல்லாத்தையும் சாவடிக்கல கொண்டு ஆனா அது இப்ப பண்ண போறது. ஏன்னா லாஸ்ட் எபிசோடு அதனால ஒரு பூ வச்சுட்டு பாய் போறேன். இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் தான் ஓடிட்டு இருக்குன்னு அந்த வீடியோ. அதுக்கப்புறம் ஓடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். உண்டு முருகேசா உண்டு நீங்க படுத்துருக்க பட்டு தானே நானும் படிக்கலான்னு நீங்க சாமி ஆவாதீங்களா? ஆதிகாமா வெளியே போடுறா சுத்தமன் நீடா சாந்தியான புத்தமன் சேர்த்து போயிட்டான். ஆமா நம்ம ஒரு பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணவே அந்த பிரதர் எங்க போனாரு? ரொம்ப யாரா நீ புத்தமன் பைத்தியம். ஆமா இப்ப நான் எதுக்கு இந்த உத்தமன் நான் எதுக்கு இந்த உத்தமன் போறேன்? உத்தமன் ஐயோ ஓடுற கைக்குள்ள ஆதிகாலம் ஜென்மம். ப்ரோ எங்க பாருங்க ப்ரோ தாட்டிக்கிட்டு கரண்டா ஓடுறா
எவ்வளோ போட எல்லாரும் அதிகாலம் ஜென்மம் அதிகாலம் ஜென்மம் இன்னும் 3 months ஓட நினைக்கிறேன். அம்மா பள்ளம் ஏய் பண்ணி இன்னைக்கு ஒன்று சண்டையா காவட மாட்டாங்க. என்னதே என்ன தாத்தாவா கொல்றேன் உன இன்னைக்கே கொல்றேன்டா. வண்டி கறி தானே இன்னைக்கு வண்டி கறி சாப்பிடணும். என்ன சாப்பிட முடியல சாப்பிட முடியல. அப்போ விஷமா தூக்கி போடு. அது விஷமா இது வெளியே தூக்கி போட்டுறேன். தூக்கி போடு. இதுக்கு போல ஆதிகாலம் ஜன்மானம். ஐயோ இப்போ அந்த பிரதர் வேற எங்க போனாரு? பிரதர் எங்க அப்புறம் எந்த பிரதர் போனீங்க? இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றணும். ஸ்கேல் இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றாம இருந்துச்சு. என்ன ஸ்கேல் ஒரு ஹைட் ஏற்றாம இருந்துச்சு. அதிகாலம் டேன் டேன் என்றாரோ வீட்டு என்ன அன்னாரம் பணியாரம் பணியாரம் வீட்டு உணவு பணியாரம் வீட்டு உலகத்துல வந்து தராங்க போரு. ஏண்டா பணியாரம் சீடு தான்டா தராங்க. அது ஏன்டா எப்படி சீனு போடுறேன்? சரி சரி அது கர்மம் தான் இங்கே முடிச்சுக்கலாம். நாங்கள் சாவ போகிறோம். நான் இங்கே சுக சேவ் பண்ணிக்க போகிறேன். எவனா சாந்தா என்ன காப்பாற்றுங்கடா. அப்புறம் நான் சுக சேவ் பண்ண பாவேன். ஏன்னா அந்த வீடியோ முடிய போ. ஏன்னா இதுதானே இந்த வீடியோ தானே என்னோட கடைசி வீடியோ. சரி இந்த வீடியோ தானே மைன்கிராஃப்டோட கடைசி மைன்கிராஃப்ட் வீடியோ. ஸோ அதனால் புது சாவ போகிறோம். சாவடா இன்னும் கொஞ்சம் ஹெல்த் இருக்கு. ஏய் சாவடிடா. இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சதோ மறக்காம லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வரும் மறக்காம அதுவும் பாருங்க. தேங்க்யூ. அச்சுருவா கைஸ். இந்த நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.